இன்னொருத்தர் போட்டு பொழந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா நடிகை வினோதினி. நிறைய அரசியல் பேசுவாங்க, நிறைய அரசியல் கருத்துக்களை பேசுவாங்க. அதுவும் சட்டையரா, அதுவும் அப்படி கேலி பண்ணிட்டு போற மாதிரி அவங்க நிறைய அரசியல் பேசுவாங்க. வீடியோஸ் போட்டிருக்காங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அவங்க ஒரு படத்தை ரேகை அப்படின்ற ஒரு படத்தினுடைய விழால இருக்கிறாங்க. அப்ப மேடையில அவங்க கிட்ட கேள்வி கேட்ட ஒரு பத்திரிகை நண்பர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன மேடம் நிறைய அரசியல்லாம் பேசுவீங்க, இப்ப எதையுமே காணமே அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. மக்கள்லாம் அதுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைச்சீங்க. ஒரே அடிதான். மக்கள்லாம் அதுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைச்சேன் சொல்லிட்டு அவங்க பதில் சொல்ற உதாரணம் சொல்றேங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே, அவங்க குடும்பமே அதை கடந்து போகும்போது இந்த ஆட்டு மந்தைகளுக்கெல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசுறது இல்லைங்க, விரக்தி ஆயிருச்சுங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ 41 பேர் இறந்து போனாங்க, அவங்க வீட்டுல மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. அதையெல்லாம் கடந்து வந்து எங்க அண்ணன் வருத்தப்பட்டாரு, எங்க அண்ணன் அழுதுட்டாரு, எங்க அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, எங்க அண்ணன் சாப்பிடல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மந்தை கூட்டத்தை அரசியலா ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, இவங்களுக்கு நான் ஏன் அரசியல் பேசணும், இவங்களுக்கு நான் ஏன் வந்து பேசணும், எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு வினோதினி தோழர் அவங்க பேசியிருக்கிறாங்க. ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டா போட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால, இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்க? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள், 41 உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது.